ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியூட்டி கிச்சன் ஃபேஸ் பேக். இன்றைக்கி குக்கும்பரை வச்சு ஒரு சூப்பரான ஃபேஸ் க்ரீமு, அதாவது ஸ்கின் நல்லா பிரைட்னஸ் பண்ணி கொடுக்குறதுக்கு. நீங்கள் முகத்துக்கு தான் போடணும் இல்லை, உங்கள் கை கால் ஃபுல் பாடி கூட நீங்கள் அப்ளை பண்ணிட்டு காலையில் எழுந்து முகத்தை வாஷ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு நல்ல ஒரு சூப்பரான பிரைட்னஸ் பண்ணி கொடுக்குது. அதுக்கு என்னென்ன ரெமெடி தேவைன்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதில் தேவையான அளவுக்கு குக்கும்பரு, ஏன்னா இது வந்துட்டு ரொம்ப சீப்பான ரேட்டு தான், 40 ரூபா, சில இடத்துல 30 ரூபான்னு இருக்கும். இதில் தேவையான அளவுக்கு ஒரு 2-3 பீஸு ரவுண்டு ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கணும்னா போதும். அது வந்துட்டு இந்த மாதிரி கிரேட்டரில் நல்லா சீவிட்டு அந்த ஜூஸ் எடுத்துக்கலாம். ஜூஸ் தான் நம்மளுக்கு தேவை. அடுத்து வந்துட்டு கார்ன்ஃப்ளவர் பவுட்ரு, இந்த மக்காச்சோளத்தில் பவுட்ரு இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி கார்ன்ஃப்ளவர் பவுட்ரு. அடுத்து வந்து அலோவேரா ஜெல்லு, ஆல்மண்ட் ஆயில். இப்போ இந்த 4 பொருளை வச்சு தான் நம்ம சூப்பராக ஒரு ஃபேஸு பிரைட்னஸ் க்ரீம் பண்ண போகிறோம். வாங்க அது எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இதில் தேவையான அளவுக்கு ஒரு 2-3 பீஸ் நான் கட் பண்ணிக்கிறேன். இந்த தோல் இருந்தாலும் பரவாயில்ல, தோலை எடுத்துகிட்டு தான் செய்யணும்ல, தோலோடு கூட செய்யலாம். இந்த அளவுக்கு இவ்வளோ பெரிய பீஸ் போதும். இப்போ இது குக்கும்பரை நல்லா இதில் சீவி எடுத்துக்கணும். இப்போ இந்த அளவுக்கு குக்கும்பரு எவ்வளோ நைஸாக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன ஹோல்ஸில் சீவிக்கினா நல்லா ஜூஸ் வரும். இதுக்கு முன்னாடியே நான் போட்டிருக்க வீடியோஸில் என் வாய்ஸ் வந்து, ஏன்னா எனக்கு ஜோரம் கோல்டு ரொம்ப ஆகிட்டு, இப்போ கூட என் வாய்ஸ் சரியில்லை. இருந்தாலும் உங்களுக்கு அதிலே தெரியும், நான் போன வாரம் போட்ட வீடியோவில் ரொம்ப மோசமாக இருக்கேன் என் வாய்ஸு. இப்போ அது கொஞ்சம் பரவாயில்ல. இருந்தாலும் உங்களுக்கு வீடியோஸ் நான் போடணும்னு சொல்லிட்டுன்னு நான் போடுறேன். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். ஒரு வடிகட்டி வச்சு இப்போ நான் இது சீவி வச்சிருந்த குக்கும்பரெல்லாம் இதில் சேர்த்துக்கிறேன். இதில் சேர்த்து இதில் இந்த ஜூஸை மட்டும் நல்லா இது பண்ணி இந்த மாதிரி ஃபுல்லாக இது பண்ணிட்ட பிறகு இந்த குக்கும்பரு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கணும். இந்த வடிகட்டியில் ப்ரெஸ் பண்ணிக்கணும்னா நல்லா இந்த ஜூஸ் வந்து அந்த மீடியம் சைஸ் எடுத்தாக்கா அந்த அளவுக்கு போதும். நம்மளுக்கு எவ்வளோ நாள் வருதுன்னு சொல்லிட்டு பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ஒரு 2 வாரம் வருது. மாதத்துக்கு 2 வாட்டி நான் செஞ்சுக்கிறேன். பாருங்கள் இந்த அளவுக்கு அந்த ஜூஸு இதுவே அதிகம். இப்போ இது லைட்டாக நம்ம சூடு பண்ணிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு, ஏன்னா இது இவ்வளோ தான் இருக்கிறதுனால 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் பவுடரு நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இது லைட்டு சூடு பண்ணணும், அதிகமாக சூடு பண்ணக்கூடாது. அதுவும் கார்ன்ஃப்ளவர் பவுடரு மிக்ஸ் பண்ணும்போது கெட்டி ஆகாத மாதிரி பார்த்துக்கணும். இப்போ நான் ஸ்டவ் பற்ற வச்சிடுறேன். ஸ்டவ் பற்ற வச்சுட்டா இப்போ இது சிம்மில் வச்சுக்கணும், ஏன்னா ரொம்ப சூடு பண்ணக்கூடாது. கொஞ்சம் விதன்னு ஆகும்போது இந்த கார்ன்ஃப்ளவர் பவுட்ரு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு அதில் சேர்த்து கலக்கிக்கலாம். பாருங்கள் கார்ன்ஃப்ளவர் பவுட்ரு. இப்போ இதில் ரொம்ப பெரிய டீஸ்பூன் இருந்தாக்கா ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு போதும். இப்போது இந்த சூடாகிட்டு இருக்கு பாருங்கள், இதில் போட்டு லைட்டாக இந்த மாதிரி கலக்கிக்கணும். ரொம்ப கெட்டியாக ஆகக்கூடாது, அது மாதிரி சிம்மில் வச்சுட்டு கலக்கிக்கணும். நல்லா கெட்டி ஆகிடும். இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு, இப்போ இதை ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ இதை நான் ஆற வைக்கிறேன். ஆற வச்சுட்டு நல்லா ஆறின பிறகு நம்ம இது எப்படி என்னென்ன மிக்ஸ் பண்ணணும், அதில் எவ்வளோ அளவுக்கு மிக்ஸ் பண்ணணும் நான் சொல்கிறேன். பாருங்கள் இதில் 2 வாரம் வருதுனாக்கா இந்த அளவுக்கு தான், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கு. பாருங்கள் அந்த குக்கும்பரும் அந்த கார்ன்ஃப்ளவர் பவுடரும் வந்துட்டு எந்த அளவுக்கு ஒரு லைட்டு க்ரீன் கலராக இருக்குது. இப்போ இது நல்லா ஆறணும். இப்போ நீங்கள் வேறு பாத்திரம் யூஸ் பண்ணுறது வேண்டாம். பாருங்கள் இது எதுவும் கட்டி ஆகல, எவ்வளோ க்ளீனாக தெரியுது பாருங்கள் பாத்திரம். இந்த மாதிரி தான் லைட்டாக சூடான பிறகு இந்த மாதிரி எடுத்துக்கணும். நல்லா ஆறிச்சு பாருங்கள், நல்லா ஆறிச்சு. இப்போ இதில் தேவையான அளவுக்கு ஆல்மண்ட் ஆயில் நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அதிகமாக சேர்த்துக்காதீங்க, இதெல்லாம் ஒரு அளவு. பாருங்கள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆல்மண்ட் ஆயில் சேர்த்துன பிறகு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும்.
எவ்வளோ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது பண்ணுவோம். நான் இது முகத்துக்கு தான் இல்லை, ஃபுல் பாடிக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இப்போ இதில் தேவையான அளவுக்கு அலோவேரா ஜெல்லை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு அலோவேரா ஜெல்லு சேர்த்து மிக்ஸ் பண்ணேன். அதுக்கு மேலே நான் சேர்க்கறதுல இந்த 1 டீஸ்பூனே எனக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா இது நான் வெறும் முகத்துக்கு மாத்திரம் போடுறேன்ல, முகமும் கை காலும் நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நைட்டில் ஒரு வேஸ்லின் மாதிரி. இந்த அளவு உங்களுக்கு வேண்டால் கூட ஃபுல் பாடி கூட நீங்கள் போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலக்கும் போது இந்த அளவுக்கு ஒரு சூப்பரான க்ரீமு ரெடி. குக்கும்பரில் சூப்பரான ஒரு பிரைட்னஸ் பண்ணுற க்ரீமு. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எந்த அளவுக்கு ஒரு சூப்பரான க்ரீம் ரெடி ஆகுதுன்னு சொல்லிட்டுன்னு. உங்களுக்கு இது ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆயில்மெண்ட் ஆயில் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ஏன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தான் மிக்ஸ் பண்ணேன், அதுவே கரெக்டாக. பாருங்கள், இது கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப டைட்டாக இருக்காது, ரொம்ப லூஸாக இருக்காது. கரெக்டாக இது தாங்க அளவு. இந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ அந்த அளவுக்கு அவ்வளோ சூப்பராக ஒரு க்ரீமு ரெடி. பாருங்கள், இந்த மாதிரி க்ரீம் ரெடி. இப்போ இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டில் இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. கண்ணாடி பாட்டிலில் வேறு ஏதாவது பிளாஸ்டிக் பாட்டிலில் வச்சிங்கன்னா இது ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. இது வாரத்துக்கு ஒரு 15 நாளைக்கு தான் நான் இது யூஸ் பண்ணிக்க போகிறேன். இது கரெக்டாக இருக்குது எனக்கு. இந்த அளவுக்கு நீங்கள் எடுத்திங்கன்னா 15 டேஸ்க்கு கரெக்டாக, அதாவது 2 வீக்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்கின் எல்லாம் பிரைட்னஸ் பண்ணி கொடுக்கும். குக்கும்பரில் அவ்வளோ ஒரு பெனிஃபிட் கிடைக்கிது நம்மளுக்கு. அதை கார்ன்ஃப்ளவரில் இதெல்லாம் பவுடரெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆயில்மெண்ட் ஆயிலு அலோவேரா ஜெல்லெல்லாம் சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு இது நைட்டில் நீங்கள் உங்கள் முகத்துக்கு கை கால் உங்கள் ஃபுல் பாடிக்கு நீங்கள் அப்ளை பண்ணிட்டு குளிக்கணும், இல்லை நம்ம முகத்தை வாஷ் பண்ணணும்னு இல்லை. நீங்கள் முகத்துக்கு அப்ளை பண்ணிட்டு அப்படியே நீங்கள் தூங்கி எழுந்துச்சி காலையில் எழுந்துச்சி உங்கள் முகத்தை நீங்கள் வாஷ் பண்ணலாம். பாருங்கள், எந்த அளவுக்கு ஒரு சூப்பரான லைட் க்ரீன் கலரு எந்த அளவுக்கு இருக்குது. இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்களேன். இந்த மெஷர்மெண்ட்டில் எடுத்தோன்னா கரெக்டாக எனக்கு 2 வீக்ஸுக்கு நான் யூஸ் பண்ணுறேன். இது இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பரான ரிசல்ட் கிடைக்கிது. குக்கும்பரில் உங்களுக்கு ஆல்ரெடி ஃபேஸ் பேக் போட்டிருக்கிற இப்போது ஃபேஸ் க்ரீமு, இந்த மாதிரி அடுத்து இன்னொரு ஃபேஸ் க்ரீமு. ஆனால் சில பேருக்கு எப்படி செட் ஆகுதோ, என்ன மாதிரி நீங்கள் கோகோனட் ஆயிலோ இல்லை ஆயில்மெண்ட் ஆயிலு இந்த மாதிரி இல்லை அலோவேரா இந்த மாதிரி எது உங்களுக்கு யூஸ் பண்ணி உங்கள் ஸ்கின்னுக்கு செட் ஆகுதோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதுக்காக நான் ஒரு 2-3 வீடியோஸ் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். குக்கும்பரில் தான் எது போட்டாலும் எந்த ஒரு சைடு எஃபெக்ட், நீங்கள் எந்த மாதிரி ட்ரை பண்ணாலும் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராது. நல்ல சூப்பரான ரிசல்ட்டாக கிடைக்கும். இதில் எந்த கெமிக்கல் எதுவுமே மிக்சிங் இல்லை. ட்ரை பண்ணி பாருங்க, பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. பாய்.